அம்சமான இல்வாழ்க்கை துணையின் இம்சைகள் குறைய, அம்சங்கள் தெரிய செய்ய வேண்டியது என்ன என்பதற்கான பதிவு இது. நம்மள நிறைய பேருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் தெரியாது, பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்மார்ட் டிவியோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் தெரியாது, பயன்படுத்துற கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் வாஷிங் மிஷினோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் தெரியாது. அதே 2-3 ப்ரோக்ராம்லயே வாஷ் பண்ணிட்டு இருப்போம். இன்ஸ்டால் பண்ணப்ப எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மெஜாரிட்டி கேஸ்ல புதுசா தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இல்ல, மேனுவல் படிக்கிறதும் இல்ல, நோண்டி பார்த்து கத்துக்கிறதும் இல்ல, இதுக்கெல்லாம் டைமும் இருக்கிறது இல்ல. இதே மென்டாலிட்டி தான் மேரேஜ் கேட்ஜெட்டுக்கும். கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை கேட்ஜெட், பொண்ணு கேட்ஜெட்னு வாங்கி மேரேஜ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுனது அவ்வளவுதான். ஈவன் வெட்டிங் டே அன்னைக்கு கூட அப்டேட் பண்றது இல்ல. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் தெரியாதது போலவே ஸ்மார்ட் பார்ட்னரோட ஃபுல் ஃபீச்சர்ஸும் தெரியாமலே இருக்கும். சோசியல் மீடியால இருந்து சொசைட்டி வரைக்கும் மேரேஜ பத்தி எதை பார்த்தாங்களோ, படிச்சாங்களோ, என்ன கேட்டாங்களோ, எதை கேள்விப்பட்டாங்களோ அதையே வச்சு மேரேஜ் லைஃப ஒப்பேத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லது ஃபீச்சர்ஸ் சரியில்லைன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு செப்பரேஷன், டிவோர்ஸ்னு போயிடுறாங்க. அம்சமான பையன், அம்சமான பொண்ணுன்னு தான் கல்யாணம் பண்றாங்க. அந்த அம்சமான பார்ட்னரின் முழு அம்சங்கள் தெரியாததாலே இம்சைகள் ஆரம்பமாயிடுது. அம்சங்கள் தெரியாம போனதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற குறைய பத்தி குறைச்சி குத்தி குத்தி பேசுனதுனால நிறைகள் நிறைய இருந்தும் நினைவுக்கு வராமலே போய்விட்டன. அம்சங்களை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அவர்களிடம் இருக்கும் நிறைகளை பத்தி நிறைய யோசியுங்கள், நிறைய பேசுங்கள், நிறைய பாராட்டுங்கள், நிறைய சீராட்டுங்கள். ஏனெனில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். எந்த அளவுக்கு நிறைகள் பத்தி நிறைவாக எண்ணுகிறீர்களோ, அப்படி எண்ணினதை மனதார புகழ்ந்து பேசுகிறீர்களோ, அந்த அளவுக்கு பார்ட்னரிடம் இருந்து ஒளிந்து கிடந்த நல் அம்சங்கள் வெளிப்பட ஆரம்பமாகும். பதுங்கி கிடந்த சிறப்பம்சங்கள் பாய ஆரம்பிக்கும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி நிறைகளை தேடும்போது ஆர்டினரி ஃபீச்சர்ஸ் மட்டுமல்ல, எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு எல்லா நல்ல ஃபீச்சர்ஸையும் கண்டடைவீர்கள். நிறைகளை கணக்கெடுங்கள், குறைகள் கணக்கில் வராமல் காணாமல் போய்விடும். இம்சைகள் குறைந்துவிடும், அம்சங்கள் நிறைந்துவிடும்.